රජයට චෝදනාවක් කරනවා නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීවරයා නියෝජනය කරපු රජයෙන් පවා KPU ලංකාවට ගෙනාවා. නමුත් කේල්බද්දර පත්නියව ගෙනාවා වගේ සංදර්ශනයක් දැම්මේ නැහැ. මේ සිදුවීම සුළුවෙන් ගන්න එපා. මේක ඇත්තටම අපේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශ්‍රී லங்கா போலீசிய இந்த சம்பவத்தை சிறிய விடயமாக பார்க்க வேண்டாம். இது எமது குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலங்கை போலீசார், இந்தோனேசிய போலீசார், சர்வதேச போலீசார், எமது உளவு பிரிவு, இந்திய உளவு பிரிவு என்ற பல தரப்பினர் ஒன்றாக இணைந்து முன்னெடுத்த சுற்று வேலைப்பாகும். இந்த பாதாள குழு உறுப்பினர்கள் 5 பேரையும் இலங்கைக்கு கொண்டு வருவது என்பது இலகுவான விடயம் அல்ல. சில வேளை நாமல் இதனை சிறு விடயமாக கூறுவது இதனை விட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அவர் தெரிந்து வைத்திருக்க கூடும். அவர்களுக்கு இது சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு தெரிய விடயம். அதேபோல் குழப்பமடைய வேண்டாம். விசாரணைகளின் போது வெளியாகும் தகவல்களுக்கு அமைய அதில் குறிப்பிடப்படும் அரசியல்வாதிகள் யார், இதனுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் யார் என்பது தொடர்பில் வெளிப்படுத்தப்படும். சட்டம் அமுலாகும். இப்போது இருப்பது முன்னர் இருந்த அரசாங்கம் இல்லை. மதுஷ் உள்ளிட்ட இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நடந்தவை அல்ல இப்போது நடக்கும். கட்டம் கட்டமாக செயற்பாடு முன்னெடுக்கப்படும். விசாரணைகள் இடம்பெறும். நாமல் ஏன் இதில் குழப்பம் அடைகின்றார் என்று எனக்கு புரிகின்றது. குற்றச் செயல்களுடன் தொடர்புபடாத யாரும் இது குறித்து குழப்பமடைய தேவையில்லை. அங்கு எந்த கண்காட்சியும் இடம்பெறவில்லை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றது இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளை கௌரவிப்பதற்காக. அமைச்சர் சென்றது போலீஸ் அதிகாரிகளை வரவேற்கவே தவிர பாதாள குழுவினரை சந்திப்பதற்கு அல்ல என்ற விடயத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாமல் தற்போது குழம்பி போயிருக்கிறார்.